எப்பொழுதுமே தீநீர் என்று சொல்லக்கூடிய கஷாயத்தை நாம் 100 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டால் சுமார் 75 மில்லி வரும் வரை நன்றாக நாம் காய்ச்ச வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய பூரணமான மருத்துவ சக்திகள் நமக்கு கிடைக்கும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் 10 கிராம் இலந்தை மரத்தினுடைய இலைகளை இட வேண்டும். அடுத்ததாக மாதுளம் பழத்தினுடைய தோல் அரை தேக்கரண்டி. அடுத்ததாக மாதுளம் பழத்தினுடைய முத்துக்கள் ஒரு தேக்கரண்டி. நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் இலந்தை இலை மற்றும் மாதுளம் பழத்தினுடைய தோல், முத்துக்கள் இவை அனைத்தும் நீரோடு சேர்ந்து நன்றாக கொதித்து அதனுடைய மருத்துவ குணங்களை படிப்படியாக நீரில் இரண்டர கலந்து விட்டபடியால் அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நூறு மில்லி அளவிற்கு தண்ணீரை நாம் நன்றாக சுண்ட காய்ச்சிய பின்பு நமக்கு 75 மில்லி அளவிற்கு தீநீராக கிடைத்துள்ளது. அப்பொழுதுதான் இதில் பரிபூரண மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கும். இப்பொழுது பரிபூரணமான இந்த மருத்துவ குணங்கள் உள்ளடக்கிய இலந்தை மரத்தினுடைய இலைகள், மாதுளம்பழம் தோல், முத்துக்கள் இவை சேர்ந்த இந்த தீநீர் பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு நோயை பரிபூரணமாக 2 முறை இந்த தீநீரை குடித்து வந்தால் பூரணமாக நீக்கிக் கொள்ளலாம். மேலும் மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அளவிற்கு அதிகமாக இரத்தப்போக்கு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான தீநீர் மாதம் 2 முறை எடுத்துக்கொண்டால் பூரணமாக அந்த நோய் விலகிவிடும். மேலும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் படிப்படியாக உயர்ந்து நமக்கு இரத்த சோகை என்கிற நோயே இல்லாமல் செய்துவிடக்கூடிய அற்புதமான இந்த தீநீரை கண்டிப்பாக நாமே வீட்டில் தயாரிக்கலாம். நோய் உடையவர்களுக்கும் இந்த தீநீரை பரிந்துரை செய்யலாம். அன்பான நேயர்களே, மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இலந்தை மரத்தினுடைய இலைகளை கொண்டும் மாதுளம் பழத்தை கொண்டும் கண்டிப்பாக அளவிற்கு அதிகமாக பொருட்செலவு இல்லாமல் நாமே இந்த தீநீரை தயாரிக்கலாம். பிறருக்கும் இந்த தீநீரினுடைய மருத்துவ பயன்களை எடுத்து கூறலாம். நோய் உள்ளவர்கள் இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி.